தளபதியின் வருகை அங்கே வெற்றியின் சங்கநாதத்தை ஒலிக்குமானால் நண்பர்களே, தளபதியின் வெற்றி மட்டுமே நமது இலக்காக இருக்க முடியுமா? நிச்சயமாக கூடாது. பொறுப்பு நமதே, வழி நமதே. தளபதியே நமதே வலிகை நம்முடைய ஒப்பற்ற வலிவர். தளபதியே நமதே வலிகை நம்முடைய ஒப்பற்ற வலிவர். அண்ணன் அவர்களின் பலம்தான் நமது முதல் வெற்றி. அவர் களம் இறங்கும் தொகுதியில் சந்தேகமே இல்லை, வெற்றி நமதே. தமிழகத்தில் உள்ள அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் நமது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும். அந்தந்த தொகுதியின் வேட்பாளர் யார் என்பது முக்கியமல்ல, அந்த வேட்பாளருக்கு பின்னால் எட்டும் சக்தி நீங்கதான். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தளபதியை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவர் கையிலும் உள்ளது. இன்றிலிருந்தே நாம் ஒவ்வொருவரும் தளபதியின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும். இன்றிலிருந்தே யார் வேட்பாளர் என அறிவிக்கப்படுவதற்கு முன்பே நாம் மக்கள் பணியை தொடங்கி இருக்க வேண்டும். மக்கள் பணிதான் நிரந்தர முதலீடு. நாம் மக்கள் மத்தியில் வேலை செய்ய வேண்டும். வெறுமனே தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு போவதல்ல அரசியல். மக்களின் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் அவர்கள் அன்றாட வாழ்வில் நாம் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். வெற்றி என்பது தளபதியின் முகம் மட்டுமல்ல, அது உங்களின் உழைப்பிலும் நீங்கள் மக்களை அணுகும் விதத்திலும் இருக்கிறது. தயவு செய்து தளபதியின் தொகுதியை மட்டும் கவனத்தில் கொள்ளாதீர்கள். தளபதி எல்லா தொகுதிகளுக்கும் வருவாரால. அதற்கு முன்பாக அனைத்து தொகுதிகளிலும் நமது கழகத்தின் வேட்பாளருக்காக நீங்கள் இப்போதே களம் இறங்க வேண்டும். கூடுதல் உத்தேக வரிகள் முழங்காவது போதும். விழித்துக் கொள்ளுங்க கொள்ளக மக்கள் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் ஒருபோதும் வீணடிக்க கூடாது. மக்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது வெறும் மாற்று அரசியல், புதிய அரசியல். ஒவ்வொருவரும் தளபதியின் அரசியல் கொள்கைகளை தாங்கி நிற்கும் நடமாடும் அரசாங்கம். மக்கள் உங்களை நம்புகிறார்கள், அந்த நம்பிக்கை தான் நம் வெற்றி. உங்கள் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கும் வரையோயாதீர்கள். உங்கள் வீடு தெருவூர் என அனைத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பழக்க வேண்டும். தளபதியை முதலமைச்சராக்கும் பொறுப்பு நம் அனைவருக்குமானது. சிரமம் பார்க்காதீர்கள், உங்களின் உழைப்பு தான் நாளைய தமிழகத்தின் விடியலாக இருக்க போகிறது. தளபதியின் கரங்கள்